கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1515 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நியாயமும் நீதியும் புரட்டப்படுகிறதையும் நீ காண்பாயானால் அதை குறித்து ஆச்சரியப்படாதே. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாய் இருக்கிறான். அவர்கள் மேல் உயர்ந்தவரும் ஒருவர் உண்டு. ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நியாயமும் நீதியும் புரட்டப்படுகிறதையும் காண்பாயானால் அதை குறித்து ஆச்சரியப்படாதே. இந்த உலகத்திலே அநேக ஏழைகள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்தியாவிலே பல மாநிலங்கள் இருக்கிறது. எல்லா மாநில மக்களும் செழிப்பாக இல்லை, அமைதியாக இல்லை. குறிப்பாக மணிப்பூர் என்ற ஒரு மாநிலம் இருக்கிறது இந்தியாவிலே. இந்த மாநிலத்தில் பாருங்கள், 1.5 ஆண்டுகளாக பிரச்சனை. சமாளிக்க முடியவில்லை அரசால், அதிகாரிகளால். மக்களுக்கு பாதிப்பு, உணவு கிடைக்கவில்லை, அடிக்கடி கொலைகள் நடக்கிறது. இப்படி பல மாநிலங்கள் பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கி தவிக்கிற பொழுது, அல்லது மாநிலங்களில் வாழுகிற மக்கள் அவர்களுடைய ஏழ்மையினால் ஒடுக்கப்படுகிற பொழுது, வேதம் சொல்லுகிறது, ஒரு நாள் வரும், அன்றைக்கு ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வை தருவார். ஏழைகள் ஒடுக்கப்படுகிற பொழுது, நீதியும் நியாயமும் புரட்டப்படுகிற பொழுது அதை கண்டு பயந்து விட வேண்டாம். ஏனென்றால் உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாயிருக்கிறான். அவனுக்கு மேலே உயர்ந்தவனும் உண்டு. எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்தவராய் இருக்கிற கர்த்தர் இருக்கிறார். அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். தேசத்தில் உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் வேடிக்கை பார்க்கவில்லை, பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் தீர்வை தருவார். ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதை, நீதி நியாயங்கள் புரட்டப்படுகிறதை கண்டு கலங்கிவிட வேண்டாம். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உலகம் முழுவதும், இந்தியா உட்பட எல்லா நாடுகளிலும் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறார்கள், பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு மேலே உயர்ந்தவர் நீங்க தான்ப்பா. ஒடுக்குகிறவர்களுக்கு மேலே உயர்ந்தவராய் இருக்கிற கர்த்தர். ஒடுக்கப்படுகிற ஜனங்களின் நீதி நியாயங்கள் புரட்டப்படுகிறதை கண்டு ஏழைகள் மீது மனதுருகுவீராக. இயேசுவே, நீர் வந்ததின் நோக்கம் பாவிகள் ரட்சிக்கப்பட, பிணியாளிகள் சுகமாக்கப்பட, ஏழைகள் தங்கள் ஏழ்மையிலிருந்து விடுபட நீர் வந்தீர் ஐயா. வந்ததின் நோக்கத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும், ஒருவேளை அவர்களுக்கு நீதியும் நியாயமும் புரட்டப்படுமானால் அவர்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கையை தாரும். நான் உனக்கு உதவி செய்வேன். உன்னை ஒடுக்குகிறவனை காட்டிலும், உன் நீதியும் நியாயமும் புரட்டப்படுகிறதற்கு காரணமாய் இருக்கிறவனை காட்டிலும் உயர்ந்தவராயிருக்கிற நான் உனக்கு ஆறுதல் தருவேன். நான் உனக்கு நியாயாதிபதியாய் இருப்பேன் என்று சொல்லி தேற்றுவீராக. ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நீதி நியாயங்கள் புரட்டப்படுகிறதையும்
கர்த்தர் கண்டு அவர்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.